ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் சொல்லி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிவ்யூ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிவ்யூனா என்ன, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், ஸோ எனக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் இருக்குது, அதுக்குள்ளே இந்த ரிசல்ட் வந்துருமா, ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம், ஸோ அது போக நான் வந்து ரிவ்யூ போடலாமா அப்படிங்கிற உங்கள் டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதோட லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை பற்றி சொல்லிடுறேன். 15 May 4 PM போர்ட்டல் க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்கள் காலேஜ் சைட்லேருந்து உங்கள் பிரின்சிபல் பண்ணுவாங்க, ரீவலேஷன் போட்டிருப்பீங்களா அதே ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து மேனுவல் அப்ளிகேஷன் வந்து நாட் அலோடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 3000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ரிவ்யூ போடுறீங்க, அதோட உங்களுக்கு கிரேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிவலேஷன் போட்டிருப்பா ஆரியன் இருக்கு. சப்போஸ் நீங்கள் கிரேட் வந்து சேஞ்ச் ஆகி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, இல்லை வந்து மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த 3000 அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. NEFT அப்படிங்கிற ஆன்லைன் பேங்கிங் மெத்தட் மூலமாக உங்களுக்கு அதை போட்டு விட்ருவாங்க. பட் இந்த ரீஃபண்ட் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் நாள் எடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த ரிவ்யூனா என்ன அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி வாங்கி ரீவலேஷன் போட்டிருப்பீங்க. ரீவலேஷனில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக போகிற ஸ்டெப் தான் இந்த ரிவ்யூ. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரீவலேஷன் போட்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா ஃபோட்டோ காப்பி இருந்தால் ரீவலேஷன் போடுற மாதிரி, ரீவலேஷன் இருந்தால் தான் அந்த ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா லாஸ்ட்டாக April May 2025. அதுக்கு முன்னாடி வந்து 2 இதை வச்சு நான் சொல்கிறேன். முன்னாடி வந்து ஒரு 25 days வரைக்கும், அதாவது லாஸ்ட் டேட்லேருந்து ஒரு 25 daysக்குள்ளே அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஒரு டைம் வந்து 19 days பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அதனால் நானாக தான் இதை வந்து அஸ்யூம் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறேன். June 1st week வரலாம், இல்லை May last week வரலாம். அதுக்கு முன்னாடி வந்தாலும் இந்த டைம் வந்து சீக்கிரமாக பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி நார்மல் டேஸ் இந்த ஒரு 25 days 20லேருந்து 25 days வந்து ஆகியிருக்கு லாஸ்ட் 2 செமஸ்டராக. ஸோ இப்போ ரிவ்யூ வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதுக்குள்ளே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த May 18 ஸ்டார்ட் ஆகிற எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக வராது. ஏன்னா இப்போ தான் 15 தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்கனால எனக்கு ஜூனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேபி ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த ரிவ்யூ போட்டால் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாமான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் எழுதியிருக்கிறத பொறுத்து தான். நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே NC தான் வந்திருக்கு, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாறவும் செஞ்சுருக்கு. அது வந்து உங்களோட பேப்பரில் நீங்கள் எழுதியிருக்க கண்டென்ட்ஸ் பொறுத்து தான் இருக்குது. சம்டைம்ஸ் ரீவலேஷனில் வராமல் அந்த ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு ரீஃபண்டும் ஆகலாம், இல்லை அப்படின்னா NCன்னு போட்டு வரலாம். இன்னொன்று, இந்த ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீவலேஷனில் எப்படி நம்ம வந்து இந்த செமஸ்டரில் இப்போ அரியர் வச்சிட்டோம், ரீவலேஷன் போட்டு பாஸ் ஆகிட்டா இந்த அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் ஆகுதோ, அதே மாதிரி ரிவ்யூலையும் அதே கணக்கு தான். இப்போ நீங்கள் அரியர் வச்சிருக்கீங்க, இந்த ரிவ்யூ போட்டு பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண மாதிரி தான் வரும். இல்லை அப்படின்னா இதில் உங்களுக்கு NC வந்துச்சுன்னா அடுத்த அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் நீங்கள் அப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ மேலே வர எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னா எப்போனாலும் போடுங்க. ஆனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 19லேருந்து 25 days ஆயிருக்கனால நான் அதை வச்சு சொல்கிறேன். உங்களோட விருப்பம் தான். ஸோ நீங்கள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இந்த ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.